நான் இப்போ எங்கேயோ போயிருந்தாப்புல அல்லது நம்முடைய நோட்டீஸுகள்லேயே கூட அடிக்கும்போது இந்து அப்படின்னு அடிக்கிறாங்க. இந்து சமய வகுப்பு அல்லது இந்து சமய இது இந்து தர்ம வித்யாபீடம் அப்படி வரும்போது ஈ அந்த ஈ போடக்கூடாது, ஹீ போடணும். வடமொழிகா போட்டு போடணும். தமிழில் நம்ம அப்படி இந்துன்னு எழுதுனா என்ன ஆகிடும்? அது ஹிந்துன்னு அர்த்தம் வராது. இந்துன்னா என்ன அர்த்தம்? இந்துன்னா என்ன அர்த்தம்? சந்திரன் இல்லையா? சந்திரன்னா என்ன ஆகும்? அது வளரும் தேயும் எல்லாம் இருக்கும். ஆனால் ஹிந்து அப்படி இல்லை, வளர்ந்துட்டே இருப்பான். அதனால் ஹிந்துன்னு போடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதான் ஹிம்சையில் துக்கப்படுவோன்னு ஹிந்து சொல்கிறார் சார். அடுத்து பாரதம்மா இந்தியாவா நம்ம உபயோகப்படுத்தணும். பாரதம்னு உபயோகப்படுத்தணும். நாம் எங்கேயுமே இந்தியான்னு உபயோகப்படுத்தக்கூடாது. இந்தியா வேறு யாரோ வச்ச பேர், நமக்கு பாரம்பரியமாக இருக்கிற பேர் இதுதான் பாரதம். அதனால் நாம் இனி எங்கே எழுதினாலும் அல்லது பேசினாலும் பாரதம் பேசணும், இந்தியான்னு சொல்லக்கூடாது. இந்த தடவை இங்கே இருந்த ஒரு ஒன்றியா போட்டியிலே பேச்சு போட்டி இந்தியான்னு போட்டாங்க. நான் அதை மாற்றி பாரதம்னு போட சொன்னேன். அதனால் மற்ற ஒன்றியங்களில் அப்படி போட்டி நடந்திருந்தாலும் என்ன பண்ணணும்? அந்த இந்தியான் இருந்தால் அதை மாற்றிக்கணும். சரியா? அடுத்து சின்னசாமி என்னுடைய அங்கே அலுவலகத்தில் மேசை மேலே இருந்த கவர்னர் கொடுத்த அந்த நினைவு பரிசு எடுத்துகிட்டு வரணும். அப்போது நாம் இதில் நம்ம கவனமாக இருக்கணும். நாம் இனி எங்கே எழுதினாலும் நம்முடைய தேர்வில் எழுதும்போது கூட ஹிந்துக்கு பதில் இந்துன்னு எழுதுகிறாங்க, அதை நாம் மாற்றணும். அதே மாதிரி நம்முடைய சமய வகுப்பில் ஹிந்து உணர்வு வரணும். அதோட ஹிந்து சமய சம்பந்தமான செய்திகளை என்ன பண்ணணும்? நாம் மாணவர்களுக்கு சொல்லணும். நாம் வெறுமனே போய் பாடம் எடுத்துகிட்டு பிரகலாதன் என்று ஒருவன் இருந்தான், அவனுடைய அப்பா பேர் கிரண்யன், அவனுக்கு மனைவி பேர் கயாது, அது அவன் எப்பொழுதும் அப்படின்னு வாசித்து விட்டுறதுக்கு இல்லை. உணர்வுபூர்வமாக இருக்கணும். அதோடு நம்முடைய சமய சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்முடைய மக்களுக்கு போய் சேரணும். எந்த மாதிரியான, அதாவது ரெண்டு விஷயம் போகணும். நமக்கு சிறப்பு சேரக்கூடிய விஷயமும் இல்லை, நம்மளை யாராவது இழிவுபடுத்தி இருக்கிறாங்கன்னா அந்த விஷயம் சொல்லணும். இவங்கெல்லாம் நம்மளை இழிவுபடுத்துகிறாங்க, நமக்கு இவங்க விரோதியாக இருக்காங்க, இல்லை சிறப்பு இந்த மாதிரி சிறப்பு நடந்தது அப்படின்னு சொல்லணும். இது நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு செய்தியே கிடைக்கலையாட்டா குறைந்தபட்சம் வேதமரசு உங்கள் எல்லா சமய வகுப்புக்கும் இலவசமாக வருது. வேதமரசு வாரதில் அதில் உள்ள செய்திகளே நீங்கள் சமய வகுப்பில் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த வேதமரசு ஆசிரியர் பேருக்கோ அல்லது ஊரில் ஏதாவது ஒரு ஆசிரியர் பேருக்கு வரும். அவங்க என்ன பண்ணணும்? படிச்சுட்டு இல்லை படிக்காமல் வீட்டில் வச்சு பூட்டிடணும். அப்படி தானே? நீ என்ன பண்ணணும்? சமய வகுப்பில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்கணும். முதல்ல சமய வகுப்பில் நாம் எடுத்து சொல்லணும். அடுத்த சமயத்தில் இப்போ ஒரு வாரம் சில விஷயங்களை சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து இன்னொரு ஆசிரியர்கிட்ட கொடுத்து அதுக்கு அடுத்த வாரம் நீ கொஞ்சம் விஷயங்களை வேதமரசுலேருந்து சொல்லு அப்படின்னு சொல்லணும். இந்த வேதமரசு அனுப்புறது எதுக்காகன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு இல்லை, சமயத்தில் உள்ள எல்லாருக்கும் செய்தி போகிறதுக்காக. அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?